குடியரசுத் தலைவர் தேர்தலில் எதிர்க்கட்சிகளின் பொது வேட்பாளரான யஷ்வந்த் சின்ஹாவிற்கு ஆதரவு அளிக்குமாறு எடப்பாடி பழனிசாமியிடம் ராகுல் காந்தி பேசியதாக வெளியான செய்திக்கு காங்கிரஸ் கட்சியும் மறுப்பு தெரிவித்துள்ளது. வரும் 18ஆம் தேதி நடைபெறவுள்ள குடியரசுத் தலைவர் தேர்தலில் எதிர்க்கட்சிகளின் பொது வேட்பாளராக யஷ்வந்த் சின்ஹா களமிறக்கப்பட்டுள்ளார். நிலையில் அதிமுக இணை ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடி பழனிசாமியை தொலைபேசி வாயிலாக தொடர்பு கொண்டு பேசிய ராகுல் காந்தி யஷ்வந்த் சின்ஹாவிற்கு ஆதரவு கோரியதாக செய்திகள் வெளியானது. இதற்கு காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலாளர் ஜெயராம் ரமேஷ் மறுப்பு தெரிவித்துள்ளார். இது தொடர்பான அறிக்கையில் தொலைபேசி வாயிலாக எடப்பாடி பழனிசாமி ராகுல் காந்தி தொடர்பு கொண்டதாக கூறப்படுவது உண்மையில்லை என்று கூறியுள்ளார். திமுக காங்கிரஸ் கூட்டணியிடையே குழப்பத்தை ஏற்படுத்தி வலுவிழக்க செய்யக்கூடிய சிலர் முயற்சியை மேற்கொள்வதாகவும் ஆனால் தங்கள் கூட்டணி வலுவாக உள்ளதாகவும் ஜெயராம் ரமேஷ் தெரிவித்துள்ளார். தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியின் குடியரசுத் தலைவர் வேட்பாளர் திரௌபதி முர்மு தமிழ்நாட்டு அரசியல் கட்சியினரின் ஆதரவை கோரினார். ஒரே இடத்திலிருந்தும் இபிஎஸ் ஓபிஎஸ் அவருக்கு தனித்தனியாக தங்கள் ஆதரவை தெரிவித்தனர். குடியரசுத் தலைவர் தேர்தல் வரும் 18ஆம் தேதி நடைபெறவுள்ளது. இத்தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளின் சார்பில் திரௌபதி முர்மு போட்டியிடுகிறார். அவர் கூட்டணி கட்சியினரை சந்தித்து தனக்கு ஆதரவு கோரி வருகிறார். அதன் ஒரு பகுதியாக டெல்லியில் இருந்து சிறப்பு விமானம் மூலம் புதுச்சேரி வந்த திரௌபதி முர்மு தனியார் நட்சத்திர விடுதியில் நடைபெற்ற அறிமுக கூட்டத்தில் கலந்து கொண்டார். அவரை முதலமைச்சர் ரங்கசாமி, சபாநாயகர் ஏம்பலம் செல்வம், அமைச்சர் நமச்சிவாயம் ஆகியோர் பூங்கொத்து கொடுத்து வரவேற்றனர். பின்னர் என்ஆர் காங்கிரஸ், பாஜக, அதிமுக கூட்டணியைச் சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர் மற்றும் தேசிய ஜனநாயக கூட்டணி தலைவர்களை திரௌபதி முர்மு சந்தித்து ஆதரவு கோரினார். பின்னர் சென்னை வந்த திரௌபதி முர்மு நட்சத்திர ஹோட்டலில் தங்கியிருந்தார். அவரை வரவேற்க முதலில் எடப்பாடி பழனிசாமி நட்சத்திர ஹோட்டலுக்கு வந்தார். அவரை தொடர்ந்து ஓ பன்னீர்செல்வமும் வந்தார். இருவரும் தனித்தனி அறையில் தங்கியிருந்தனர். பின்னர் நடைபெற்ற அறிமுக நிகழ்ச்சியில் ஓ பன்னீர்செல்வம் பங்கேற்கவில்லை. அவருக்கு மேடையில் நாற்காலியும் ஒதுக்கப்படவில்லை. அப்போது பேசிய குடியரசுத் தலைவர் வேட்பாளர் முர்மு தமிழ் மொழி மற்றும் திருக்குறளின் பெருமையை குறிப்பிட்டு தனது உரையை தொடங்கினார். இந்தியாவில் பரவலாக உள்ள சந்தாலி வகை பழங்குடியினத்தைச் சேர்ந்த தனக்கு அனைவரும் ஆதரவளிக்க வேண்டும் என வலியுறுத்தினார். I request you all to bless and support your sister, to see her in the highest constitutional post of the country in the 75th year of our independence. I am happy to know that you people are gladly support my candidature. பின்னர் பேசிய எடப்பாடி பழனிசாமி பழங்குடியினத்தவர் ஒருவர் குடியரசுத் தலைவராக வேண்டும் என்ற ஜெயலலிதாவின் கனவு 10 ஆண்டுகளுக்கு பிறகு நிறைவேறி உள்ளதாக தெரிவித்தார். எடப்பாடி பழனிசாமி மற்றும் அவரது ஆதரவாளர்கள் மேடையை விட்டு சென்றவுடன் ஓ பன்னீர்செல்வம் தனது ஆதரவாளர்களுடன் வந்து முர்முவுக்கு ஆதரவு தெரிவித்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ஓபிஎஸ்ஸிடம் இருவரும் தனித்தனியாக முர்முவை சந்தித்தது ஏன் என கேள்வி எழுப்பப்பட்டது. அதற்கு தான் அதிமுகவின் ஒருங்கிணைப்பாளர் என பதிலளித்தார். கழக சட்ட விதிப்படி இன்று வரை நான் தான் கழகத்தினுடைய ஒருங்கிணைப்பாளராக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறேன். ஓபிஎஸ், இபிஎஸ் ஆகிய இருவரையும் தவிர்த்த தேமுதிக பொருளாளர் பிரேமலதா இருவரும் சென்ற பின்னர் தனியாக சென்று தங்கள் கட்சியின் ஆதரவை தெரிவித்தார். தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகிக்கும் பாமக, தமிழ் மாநில காங்கிரஸ், புதிய நீதி கட்சி, புரட்சி பாரதம் உள்ளிட்ட கட்சி பிரதிநிதிகள் முர்முவை சந்தித்து குடியரசுத் தலைவர் தேர்தலில் தங்களது ஆதரவை அளித்தனர். சமூக நீதியை பற்றி திமுகவிற்கு எடப்பாடி பழனிசாமி பாடம் எடுக்க வேண்டியது இல்லை என்று திமுக பொருளாளர் டி.ஆர். பாலு கண்டனம் தெரிவித்துள்ளார். சென்னை வந்த தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர் திரௌபதி முர்முவுக்கு ஆதரவு தெரிவிக்கக்கூடிய நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி பழங்குடியினத்தை சேர்ந்த குடியரசுத் தலைவர் வேட்பாளர் திரௌபதி முர்முவுக்கு ஆதரவு தெரிவிக்காமல் சமூக நீதி என்ற பெயரில் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் தமிழக மக்களை ஏமாற்றி வருவதாக பேசியிருந்தார். திராவிட மாடல் என்று பேசிக் கொண்டிருக்கும் திரு ஸ்டாலின் அவர்கள் மதிப்புக்கு மரியாதைக்கு திருமதி திரௌபதி முர்மு அவர்களை மாண்பு பாரத பிரதமர் அறிவித்த நிலையில் அவரை திரு ஸ்டாலின் அவர்கள் ஆதரிக்காமல் திராவிட மாடல் சமூக நீதி என்று சொல்லிக்கொண்டு மக்களை ஏமாற்றுகிறார். இதனிடையே எடப்பாடி பழனிசாமியின் பேச்சுக்கு பதிலளிக்கும் விதமாக திமுக எம்பியும் பொருளாளருமான டி ஆர் பாலு வெளியிட்டக்கூடிய அறிக்கையில் கூட்டாட்சி தத்துவத்தை, மதசார்பின்மையை, மாநில உரிமைகளை மதிக்கக்கூடிய
ஒரு குடியரசுத் தலைவர் நாட்டிற்கு வேண்டும் என்ற நோக்கத்தில் யஷ்வந்த் சின்ஹாவை திமுக ஆதரிப்பதாக தெரிவித்துள்ளார். ஆனால் அதிமுகவில் உள்ள உட்கட்சி பூசல்களை மறைக்க வேண்டும் என்ற நோக்கத்திற்காக திமுகவையும் சமூக நீதியையும் கொச்சைப்படுத்தக்கூடிய செயலில் எடப்பாடி பழனிசாமி ஈடுபட வேண்டியதில்லை என்று டி.ஆர். பாலு குறிப்பிட்டுள்ளார். குடியரசுத் தலைவருக்கு ஆதரவு தெரிவிக்கக்கூடிய நிகழ்ச்சி அதிமுக அலுவலகத்தில் நடத்தாமல் நட்சத்திர விடுதியில் வைத்து அரசியல் நடத்தக்கூடிய பழனிசாமி போன்றோர் திமுகவின் சமூக நீதி வரலாற்றை சற்று படித்து பார்க்க வேண்டும் என்றும் டி.ஆர். பாலு பதிலடி கொடுத்துள்ளார். அடுத்ததாக விரைவுச் செய்திகளை பார்க்கலாம். கன்னியாகுமரி மாவட்டம் அழிக்கால் மீனவ கிராமத்தில் கடல் சீற்றம் காரணமாக 100க்கும் மேற்பட்ட வீடுகள் கடல் நீராலும் மணலாலும் மூழ்கின. கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள 48 மீனவ கிராமங்களில் தாழ்வான பகுதியாக உள்ளது அழிக்கால் மீனவ கிராமம். இந்த பகுதியில் நேற்று வழக்கத்தை விட கடல் சீற்றம் அதிகமாக காணப்பட்டது. இதனால் கரையோரத்தில் உள்ள 50க்கும் மேற்பட்ட வீடுகளில் கடல் நீர் புகுந்தது. இதனால் கடற்கரையில் உள்ள 50க்கும் மேற்பட்ட வீடுகள் மணலால் நிரப்பப்பட்டும் காணப்படுகிறது. இதனால் அங்கிருந்த மீனவர்கள் அருகிலுள்ள மண்டபங்களிலும் உறவினர் வீடுகளிலும் தஞ்சமடைந்துள்ளனர். எல்லா மக்களுமே அழுதுட்டு தான் இருக்கிறாங்க. என்ன எங்க போறோம், என்ன செய்ய போறோம்னு சொல்லிட்டு எல்லாருமே வேதனையோட தான் இருந்துட்டு இருக்கிறாங்க. அதனால அரசு இதற்கான ஒரு முதற்கட்ட பணியை உடனடியாக தொடங்கணும். அழிக்கால் கிராமம் இன்னும் வரக்கூடிய நாட்கள்லையாவது பாதுகாக்கப்படணும் என்பதுதான் எங்களுடைய ஒரு கோரிக்கையாக இருக்குது. தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் அருகே நிலம் விற்க ஆட்சேபனை இல்லா சான்று வழங்க 3,10,000 ரூபாய் லஞ்சம் கேட்ட வருவாய் ஆய்வாளர் மற்றும் கிராம நிர்வாக அலுவலர் கைது செய்யப்பட்டனர். பனையூரை சேர்ந்த முனியசாமி 11 ஏக்கர் நிலத்தை விற்க ஆட்சேபனை இல்லா சான்று கோரி விண்ணப்பித்துள்ளார். இதற்கு குளத்தூர் வருவாய் ஆய்வாளர் செந்தில் முருகன் ஏக்கருக்கு 30,000 வீதம் 3,30,000 ரூபாய் லஞ்சம் கேட்டுள்ளார். இதையடுத்து முனியசாமி லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசாரிடம் புகார் அளித்துள்ளார். அவர்களின் வழிகாட்டுதல்படி ரசாயனம் கலந்த பணத்தை கொடுக்க முனியசாமி அலுவலகத்திற்கு சென்றபோது செந்தில் முருகன் அங்கு இல்லாதால் விஏஓ உமேஷ்குமார் அதனை பெற்றுக் கொண்டுள்ளார். இதையடுத்து செந்தில் முருகன் உமேஷ்குமார் ஆகிய இருவரும் கைது செய்யப்பட்டனர். புதுக்கோட்டை மாவட்டம் கீரனூரில் தொழிலதிபரை கடத்திச் சென்று 70 லட்சம் ரூபாய் பணம் கேட்டு மிரட்டிய கிராம நிர்வாக அலுவலர் உட்பட 7 பேரை போலீசார் கைது செய்தனர். கீரனூர் வடக்கிரத வீதியைச் சேர்ந்த தொழிலதிபர் சந்திரசேகரன் நேற்று நடைபயிற்சி சென்றபோது அவரை காரில் வந்த மர்ம நபர்கள் கடத்திச் சென்று 70 லட்சம் ரூபாய் பணம் கேட்டு மிரட்டல் விடுத்துள்ளனர். கடத்தல்காரர்களை பிடிக்க போலீசார் 4 தனிப்படைகள் அமைத்து தேடி வந்த நிலையில் தொழிலதிபர் சந்திரசேகரனை கடத்தல்காரர்கள் திருச்சி மாவட்டம் பெரிய சூரியூர் சாலையில் இறக்கிவிட்டு தப்பிச் சென்றுள்ளனர். அதனைத் தொடர்ந்து கடத்தல்காரர்களின் செல்போன் சிக்னலை வைத்து கடத்தல் சம்பவத்தில் ஈடுபட்ட 7 பேரை போலீசார் கைது செய்தனர். விசாரணையில் களமாவூரில் கிராம நிர்வாக அலுவலராக உள்ள மயில்வாகனன் என்பவர் சந்திரசேகரனின் வீட்டில் வாடகைக்கு குடியிருந்து விட்டு பின்னர் வீட்டை காலி செய்த போது சந்திரசேகரன் 11,000 ரூபாயை பிடித்தம் செய்து கொண்டதால் அவரை மயில்வாகனன் கடத்தி சென்று 70 லட்சம் ரூபாய் கேட்டு மிரட்டல் விடுத்தது தெரியவந்தது. கேரளாவில் சாலை ஓரம் நிறுத்தப்பட்டிருந்த சொகுசு கார் மீது ஆட்டோ ஒன்று அதிவேகமாக மோதிய பதபதைக்க வைக்கும் சிசிடிவி காட்சி வெளியாகியிருக்கிறது. பத்தனந்திட்டா மாவட்டம் எரிமேலி பகுதியைச் சேர்ந்த சுமேஷ் என்பவர் தனக்கு சொந்தமான ஆட்டோவில் சுனில் என்ற பயணியை ஏற்றிக்கொண்டு ரணி என்ற பகுதியை நோக்கி சென்று கொண்டிருந்தார். அப்போது கோனி என்ற பகுதியில் சென்றபோது சாலை ஓரம் நிறுத்தப்பட்டிருந்த கார் மீது அந்த ஆட்டோ அதிவேகமாக மோதியது. இந்த விபத்தில் ஆட்டோவின் முன்பக்கம் சிதைந்த நிலையில் ஆட்டோ ஓட்டுநர் சுமேஷ் மற்றும் பயணி சுனில் ஆகிய இருவரும் படுகாயமடைந்தனர். நெல்லையில் நெல்லையப்பர் காந்தியமதி அம்பாள் திருக்கோவில் ஆணி தேரோட்ட விழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. அதிகாலை 4 மணிக்கு நடை திறக்கப்பட்டு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்ட நிலையில் சாமி அம்பாள் கொடிமரம் முன்பு எழுந்தருள காலை 8 மணிக்கு மேல்சாம சன்னதி முன்பாக இருக்கக்கூடிய கொடிமரத்தில் கொடிப்பட்டம் வேத மந்திரங்கள் முழங்க ஏற்றப்பட்டது. கொடிமரத்திற்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு அலங்காரத்துடன் தீபாராதனை நடைபெற்றது. இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். திருவிழாவின் சிகர நிகழ்ச்சியான தேரோட்டம் வரக்கூடிய 11ஆம் தேதி நடைபெறவுள்ளது. ஜம்மு காஷ்மீரின் பால்டால் பகுதியில் நிலச்சரிவால் சேதமடைந்த 2 பாலங்களை ஒரே இரவில் ராணுவத்தினர் சீரமைத்துள்ளனர். அமர்நாத் யாத்திரை நடைபெறும் வழியில் பிராரி மார்க் எனும் பகுதியில் நிலச்சரிவு ஏற்பட்டு பெரிய பாறைகள் போன்றவை ஆற்று வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டன. இதில் ராணுவ பாலங்கள் சேதமடைந்தன. இதுகுறித்து தகவல் அறிந்த ராணுவத்தினர் விரைந்து வந்து இரும்பு கம்பிகள் மற்றும் மரப்பலைகளை கொண்டு பாலங்களை துரித கதியில் சீரமைத்தனர். அமர்நாத் யாத்திரை தடைபடக்கூடாது எனும் நோக்கில் விரைந்து நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக ராணுவ தரப்பில் கூறப்பட்டது.
சவுதி அரேபியாவின் புனித நகரான மெக்காவில் 2 ஆண்டுகளுக்கு பிறகு ஹஜ் பயணிகளுக்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளதால் அங்கு பக்தர்கள் கூட்டம் அலைமோதுகிறது. கொரோனா பரவல் குறைந்துள்ளதை அடுத்து மெக்காவிற்கு வர ஹஜ் பயணிகளுக்கு நடப்பாண்டு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இதையடுத்து பல்வேறு நாடுகளிலிருந்தும் ஹஜ் பயணிகள் கடந்த வெள்ளிக்கிழமை முதல் வரத் தொடங்கியுள்ளனர். ஆண்கள், பெண்கள் என பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் ஒரே நேரத்தில் மெக்காவில் உள்ள காபா பகுதியை சுற்றி வலம் வந்தனர். நடப்பாண்டு 10 லட்சத்திற்கும் அதிகமானோர் மெக்காவிற்கு வருகை தருவர் என எதிர்பார்க்கப்படுகிறது. தூத்துக்குடி மாவட்டம் ஆதிச்சநல்லூர் அகழாய்வு பணியில் சுண்ணாம்பு மற்றும் செங்கல்லால் கட்டப்பட்ட சுவர் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. ஆதிச்சநல்லூரில் கடந்த 8 மாத காலமாக நடைபெற்று வரும் அகழாய்வு பணியில் 70க்கும் மேற்பட்ட முதுமக்கள் தாழிகள், தங்கள்தால் செய்யப்பட்ட காதணி உள்ளிட்ட பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. ஆங்கிலேயர் காலத்தில் சுண்ணாம்பால் உருவாக்கப்பட்ட தரைத்தளம் கண்டுபிடிக்கப்பட்டது. தற்போது அதன் சுண்ணாம்பு மற்றும் செங்கல்லால் கட்டப்பட்ட சுவர் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இந்த சுவரில் 2 பகுதிகள் மட்டுமே கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. 3200 ஆண்டுகளுக்கு முன்பிருந்து ஆங்கிலேயர் காலம் வரை இந்த பகுதியில் மனிதர்கள் வாழ்ந்ததற்கான அடையாளங்கள் அகழாய்வு பணியில் கிடைத்து வருவது குறிப்பிடத்தக்கது. மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனுவை வாங்காமல் அதிகாரிகள் அலைக்கழித்ததாக கூறி பொதுமக்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். பொன்னுக்குடி கிராமத்தில் கடந்த 25ஆம் தேதி நடைபெற்ற மாதா கோவில் திருவிழாவின் போது ஏற்பட்ட பிரச்சினை தொடர்பாக பொதுமக்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் புகார் அளிக்க வந்துள்ளனர். அப்போது மாவட்ட ஆட்சியர் மற்றும் வருவாய் அலுவலர்கள் இல்லாத நிலையில் அங்கிருந்து அதிகாரிகளை சந்தித்து மனு கொடுக்க முற்பட்டுள்ளனர். ஆனால் அதிகாரிகள் மனுவை வாங்காமல் அலைக்கழித்தனர் என்று பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். மாவட்ட ஆட்சியர் அலுவலக வாயிலில் அமர்ந்து தர்ணா போராட்டத்திலும் அவர்கள் ஈடுபட்டனர். வெளிநாட்டில் உள்ள உறவினர்களிடமிருந்து ஆண்டிற்கு 10 லட்சம் ரூபாய் வரை அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவிக்காமல் இந்தியர்கள் பெற உள்துறை அமைச்சகம் அனுமதி அளித்திருக்கிறது. முன்னதாக ஆண்டுக்கு 1 லட்சம் ரூபாய் மட்டுமே அரசுக்கு தெரிவிக்காமல் பெற்றுக்கொள்ள அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது அந்த வரம்பு 10 லட்சம் ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது. ஒருவேளை வெளிநாட்டில் உள்ள உறவினரிடமிருந்து பெரும் தொகை 10 லட்சத்தை கடந்தால் அது தொடர்பாக 90 நாட்களுக்குள் அரசுக்கு தகவல் தெரிவிக்க வேண்டும். முன்னதாக இந்த கால அவகாசம் வெறும் 30 நாட்களாக மட்டுமே இருந்தது.